Hello friends, welcome to Cricket Live Action YouTube channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மேட்ச் பற்றி கவர் பண்ண போகிறோம்னா டாடா ஐபிஎலுக்கான 14வது மேட்ச் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கும் அண்ட் குஜராத் ஜெயின்ட்ஸ் ரெண்டு டீமுக்கும் நடக்க இருக்க டாடா ஐபிஎலுக்கான மேட்ச் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த மேட்ச்சுக்கான பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோ டீம் எல்லாமே லைனப்ஸ் வரதுக்கு முன்னால் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ண டீம்லேருந்து 1 or 2 பிளேயர் மிஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர பிளேயரை நீங்கள் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். மேட்ச் டேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 இந்த மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரைக்கும் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. பெங்களூர் சின்னசாமி சைடில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ½ ஹவரில் கிராண்ட் லீக் டெமோ டீமும் அண்ட் ஸ்மால் லீக் டீமும் நம்ம சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம சேனலை பொறுத்தவரையும் ப்ரைம் எதுவும் பண்ணல, டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குபேர ஃபேண்டசியான டியோ ஆப்ஷன், ஸ்போர்டசி ஆப்புக்கான பாப் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நாங்கள் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ரிவர்ஸ் கூட பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் இன்னும் குபேர ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA குபேர ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். இதில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் கிளாசிக், டியோ, குயின்டஸ் இப்படி 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. கிளாசிக்கை பொறுத்தவரையும் நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் 11 பேர் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் குபேர் ஆப்பில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா TDS ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா GST ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST பிடிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு நியூ அப்டேட் பொறுத்தவரையும் நீங்கள் விட்ரால் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் TDS சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறதில்ல. ஸோ ரொம்ப உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் விட்ரால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் விட்ரால் வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டியோவில் பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லீடர் போர்டு ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. ஐஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, லேப்டாப்ஸ் இருக்குது, க்ரோம் புக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் மணி இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி வின் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்தோம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறது அந்த டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படிங்கிற மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் டியோ அப்படிங்க தெரிஞ்சிருக்கும். டியோ ப்ரோ அப்படிங்கிறதும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பொறுத்தவரையும் டியோவில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸோ ஆப்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். குபேர் ஆப்பில் 5 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு பார்த்திங்கன்னா 5 பேர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 5 பேர்த்துலேருந்து நம்ம ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் விராட் கோலியை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க 4 பேர்த்தில் யாராவது அவங்க ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சுமங்கிலே பிக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். விராட் கோலி சுமங்கிலோட ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுத்துட்டாலும் இந்த கான்டெஸ்ட்டோட வின்னர் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி ஒரு 30 ரன் அடிக்கிறார் அப்படின்னா, சார் 30 பாயிண்ட் எடுக்கிறார் அப்படின்னா, சிவங்கில் 28 பாயிண்ட் தான் எடுக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல விராட் கோலி வின் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் விராட் கோலி கட்டியிருந்தீங்க அப்படின்னா அன்னையோட டே உங்களோட ப்ராஃபிட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் பொறுத்தவரையும் நீங்கள் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் 11 பேர் தான் சூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே ஒருத்தரை மட்டும் சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு இருந்த அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ டியோவில் பொறுத்தவரை இது ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த டே உங்களுக்கான டே லக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சை நீங்கள் வின் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டியோ ப்ரோ அப்படிங்கிறத பொறுத்தவரை செட் 1 செட் 2 2 செட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 செட்லேருந்து ஒவ்வொருத்தர் எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு செட் 1லேருந்து விராட் கோலி, செட் 2லேருந்து ஹேசல்வுட் இப்படி 2 பேர் செட்லேருந்து எடுத்து நம்ம கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணணும். அதில் எடுக்கிற பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வின்னர்ஸை உங்களுக்கு அமையும். நீங்கள் 2 செட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த செட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் வருவீங்க. சுபங்கில் ஆர் ரபோடாவை எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க கம்மி பாயிண்ட் எடுத்துட்டா நீங்கள் அந்த கான்டெஸ்ட்டோட வின்னர் ஆயிடுவீங்க. ஸோ இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டியோ அதில் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒருத்தர் மட்டும் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய மேட்ச்சுக்கான ஃப்ரீ கிவ்வே கொடுத்துட்ருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா 10,000 வரையும் மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிவ்வே நீங்கள் ஃப்ரீயாக டீமை மேக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா குபேர ஃபேண்டசி ஆப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் குபேர ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் நீங்கள் குபேர ஃபேண்டசி ஆப் ஜாயின் பண்ணிக்கோங்க.
சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே லைனப்ஸுக்கு முன்னால் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இல்லாத பிளேயரை யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டீம் 1 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், சுபம் கில், ரூதர்ஃபோர்ட், சாய் சுதர்சன், லிவிங்ஸ்டன், ஹேசல்வுட், ரஷீத் கான் அண்ட் முகமது சிராஜ். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை பொறுத்தவரையும் சின்னசாமி இடத்துல நடக்கிறனால கொஞ்சம் பேட்டிங்கு ஃபேவராக மோஸ்ட்லி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டீம் 2 டீம் மட்டும் நீங்கள் பவுலிங்கு ஃபேவராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் நான் ஃபஸ்ட்டு டீமில் கேப்டன் ஆப்ஷனாக நான் கில்லுக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கும் நான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ டைமென்ஷன்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்கனால மோஸ்ட்லி பேட்ஸ்மேன் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி ஒரு 180 போனாலுமே அதை சேஸ் பண்ணுற அளவுக்குமே பார்த்திங்க அப்படின்னா பவர் ரேட்டிங் பேக் 2 டீமுக்கிட்ட இருக்கனால பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டீமில் நான் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்க தான். அண்ட் அதர்வைஸ் வேறு யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் இருக்கார் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரஜத் படிதார். இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், சுமன் கில், தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்சன், ஷாருக் கான், குருணால் பாண்டியா, ஹேசல்வுட், ரபாடா. இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 2வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன். ஸோ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய சாய் சுதர்சனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் வேறு யாராச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் இருக்கார், அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஹேசல்வுட், ரபாடா இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸில் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி போகலாம். விராட் கோலி கேப்டன் கொடுத்துருங்க அப்படின்னா எனக்கு பொறுத்தவரையும் ஹேசல்வுட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் 3வது டீமை பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர் அண்ட் பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், சுபம் கில், சாய் சுதர்சன், லிவிங்ஸ்டன், புவனேஸ்வர் குமார், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், யாஸ் தயல். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணி ஒன் டவுனே வந்துடுறாரு, அதனால் ஜாஸ் பட்லருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இடத்துல ரஜத் படிதாருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் ஸ்டாக் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதனால போன மேட்ச் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தார். நான் இவங்க 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மாற்றிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு அதர்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா லிவிங்ஸ்டனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பிரசித் கிருஷ்ணா ரொம்ப லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர், அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 4th டீம் பொறுத்தவரையும் நாலாவது டீமில் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், ஜிதேஷ் சர்மா, ரஜத் படிதார், சுபம் கில், ரூதர்ஃபோர்ட், லியாம் லிவிங்ஸ்டன், ஜாஸ் ஹேசல்வுட், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, யாஸ் தயல். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4வது டீம். நான் சொன்ன மாதிரி இந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பவுலிங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஹேசல்வுட் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரபாடாக்கும் நான் கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த இடத்துல ஜிதேஷ் சர்மா வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பவுலரை ஒருத்தர் ஆட் பண்ணிக்கலாம், ஆல்ரவுண்டரில் கூட யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிஸ்க்காக தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதர்வைஸ் வேறு ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரூதர்ஃபோர்டுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கார், அவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஜிதேஷ் சர்மா வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் விராட் கோலி கூட உள்ளே ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா தேவ்தத் படிக்கல் ஆட் பண்ணி அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 5வது டீமை பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ஜிதேஷ் சர்மா, விராட் கோலி, சுமன் கில், தேவ்தத் படிக்கல், ரூதர்ஃபோர்ட், லியாம் லிவிங்ஸ்டன், புவனேஸ்வர் குமார், கங்கீஸ்வர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, யாஸ் தயல். இது நான் பிக் பண்ணக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த 5வது டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக ஜாஸ் பட்லர் இருக்கும். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல், ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நான் இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயரில் ரூதர்ஃபோர்ட் ஆர் ஜிதேஷ் சர்மா ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயருக்கு நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக சஃபில் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த டீமுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் 6வது டீமை பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், சுமம் கில், தேவ்தத் படிக்கல், ரூதர்ஃபோர்ட், சாய் சுதர்சன், லிவிங்ஸ்டன் அண்ட் ஹேசல்வுட், ரஷீத் கான். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 6வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனுக்கும் நான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் தேவ்தத் படிக்கல் இருக்கார், அதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
அண்ட் 7வது டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர், ஜிதேஷ் சர்மா, விராட் கோலி, ரஜத் படிதர், சுமம் கில், ரூதர்ஃபோர்ட், லிவிங்ஸ்டன், புவனேஸ்வர் குமார், ரஷீத் கான், சிராஜ் அண்ட் யாஸ் தயால் இதை பிக் பண்ணியிருக்கக்கூடிய 7வது டீம். இந்த 7வது டீமுக்கு எனக்கு கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லருக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பேட்ஸ்மேனுங்கும் போதே ஸ்ட்ராங்காக இந்த கிரவுண்டில் சப்போர்ட் அதிகம் இருக்கனால நான் பேட்ஸ்மேன் ஃபேவராகவே நான் கொடுத்து பார்த்துருக்கேன் அந்த டீம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரஷீத் கான் ஆர் சிராஜ் இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் யாஸ் தயாலுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ என்னதான் சின்ன டைமென்ஷன் இருந்தாலுமே பவுலிங்களுக்கு ஒரு சிலர் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் 8வது டீமை பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதர், சுமம் கில், ரூதர்ஃபோர்ட், லியம் லிவிங்ஸ்டன், ஷாருக் கான், ஹேசல்வுட், ரஷீத் கான், ரபாடா இது நான் பிக் பண்ணக்கூடிய 8வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுமம் கில் இருக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 பேருமே நல்லா சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர். பார்த்தீங்கன்னா பட்டுருச்சு அப்படின்னா பெரிய நாக்கு ஆடிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க் ஆப்ஷனில் யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ரபாடாக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு கூட ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 9வது டீமை பொறுத்தவரையும் பிலிப் சால்ட், ஜாஸ் பட்லர், விராட் கோலி, சுமம் கில், தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்சன், லியாம் லிவிங்ஸ்டன், ஷாருக் கான், ஹேசல்வுட், ரபாடா, ரஷீத் கான் இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 9வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமுக்கு நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா பிலிப் சால்ட்டுக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுமம் கில்லுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஸ்க்காக நீங்கள் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல லிவிங்ஸ்டன் ஆர் தேவ்தத் படிக்கல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்லை பவுலிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ரஷீத் கானுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ரிஸ்க்காக. அண்ட் ஃபைனல் டீம் 10வது டீம் பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதர், சுமம் கில், டிம் டேவிட் அண்ட் ரூதர்ஃபோர்ட், சாய் சுதர்சன், லிவிங்ஸ்டன், ஹேசல்வுட் அண்ட் ரபாடா. ஸோ இந்த இடத்துல நான் இப்படி 10வது டீமாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹேசல்வுட் அண்ட் ரபாடா வேணாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹேசல்வுட்டுக்கு பதிலாக யாஸ் தயாலோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் கூட நீங்கள் வச்சு நீங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த டீமோட நான் கம்பேரிசன் போட போகிறேன். இதில் நான் கேப்டனாக பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனுக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேட்ஸ்மேனுக்கு இது முழுக்க இந்த ஃபேவராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 டீம்லேருந்தும் விக்கெட்ஸ் அதிகம் விட மாட்டாங்க அப்படின்னு பேரில் அந்த டீமை நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வேறு ஏதாச்சும் நம்ம ரிஸ்க் அட்வான்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் ஆர் டிம் டேவிட்டுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 பேரும் கொஞ்சம் மிடில் ஆர்டர்ஸ் தான் வராங்க. பட் இருந்தாலும் ஒரு சில டீமில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெமோ டீம் தாங்க. லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாஸ்க்கு அப்புறம் அந்த ரீப்ளேஸ் பண்ணுற பிளேயரை நீங்கள் வச்சு உள்ளே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தேன் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.